Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Stop loss strictly யூஸ் பண்ணுங்கள். Stop loss போடாமல் ட்ரேடே எடுக்காதீங்க. Stop loss is very important friends. நம்ம என்ன தான் நாங்கள் அக்யூரசி லெவல் பர்ஃபெக்டாக இருந்தால் கூட டார்கெட் லெவல் கரெக்டாக இருக்கணும், ஸ்டாப் லாஸ் லெவல் கரெக்டாக இருக்கணும். நம்ம தப்பாக கூட பண்ணுங்கள், பரவாயில்ல. அட்லீஸ்ட் எத்தனை டைம் தப்பாக பண்ணுறீங்கன்ற விஷயம் வந்தால் அப்புறம் தெரியும். ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பணம் எவ்வளோ போட்டாலும் பத்தாது, மார்க்கெட்டில் எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, அதே சமயத்தில் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி லாஸையும் புக் பண்ண கற்றுக்குங்க. லாஸ் புக் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய கலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்டாப் லாஸ் புக் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய கலை. இதுதான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முக்கியமாக சொல்கிற விஷயம் அதுதான். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் கொடுங்க அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து வியூ கொடுத்துருந்தேன். அதாவது இந்த லெவல் ஜோன் வந்து 3 லெவல் கொடுத்துருந்தேன். இந்த லெவல் கட் ஆகிட்டு மேலே போனால் இது வரலாம் போகும்ன்ற மேல் லெவல் கொடுத்துருந்தேன். லோ சைடு பார்த்திங்கன்னா லோ சைடு கட் ஆகிட்டு கீழே வந்தால் லோவர் லெவல் கொடுத்துருந்தேன். ஆனால் லோ சைடு வந்து ப்ரைஸ் மூவ் ஆகல. லோ சைடு நமக்கு வந்து என்ட்ரியும் கிடைக்கல, விடுங்க, ஒரு லோயரில் ஃபார்மேஷன் கிடைக்கல. ஆனால் அப்பர் சைடு பார்த்திங்கன்னா ஹையர் ஐ ஃபார்மேஷன் கிடச்சிருக்குது. சரி, இது எப்படி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். சார் எப்படி சார் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க லைவ் மார்க்கெட்டில், எப்படி என்ன கதை எப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஸோ அதை வந்து அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, அதை விட்டுங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்க. அதை இப்போது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து இந்த 3 லெவல் கொடுத்துருந்தேன். இது இந்த மேலே அப்பர் சைடு ஒரு லெவலில், இது வந்து மிடில் ஜோன் லெவலில், இது வந்து லோயர் லெவல். அதாவது நமக்கு இங்கேருந்து வந்து ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னு நான் வந்து சேல் சைடு கொடுத்துருப்பேன். ஆனால் லோயரில் வரல. ஆனால் இது அப்பர் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் வந்து அப் மூவ் கொடுத்ததுனால ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் வந்தது. இதை நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து ஹையர் சைடு போகுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ப்ரைஸ் இங்கே டச் ஆனோன்னே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அது தப்பாக புரிஞ்சுருக்காங்க. இது டிப்ஸுன்னு நினச்சிக்கிறாங்க. இது டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. இது வந்து பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் ரீடிங் கற்றுக்கிற விஷயம். இது இந்த சார்ட் ரீடிங் கற்றுக்கிட்டால் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன்லாம் பண்ணுங்கள், நீங்கள் MCXல பண்ணுங்கள், க்ரூட் ஆயில் பண்ணுங்கள், ஃபாரெக்ஸில் பண்ணுங்கள், எதனா பண்ணுங்கள். நீங்கள் சார்ட் ரீடிங் முழுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸோடைய மூவ்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். நம்ம எந்த பக்கம் ப்ரைஸ் மூவ் ஆக போகணும்னு தெரிஞ்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 250 பேர் 300 பேர் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் சப்போர்ட் கொடுக்கணும். அதனால் அந்த டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி லைவ் யூஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் பார்த்திங்கன்னா லெவல்ஸ் மட்டும் கொடுப்பேன் இந்த மாதிரி. ஓகே, இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல், இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே, இது வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் குரூப். இதை வந்து லெவல் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மேலே அப்பர் சைட் லெவல், லோவர் சைட் லெவல். ஆனால் ப்ரைஸ் வந்து அங்கே அப்போதைக்கு எதுவும் சஸ்டெண்ட் ஆகி நின்றுக்காது. எங்கள் பக்கம் மேலே போகலாம் கீழே போகல. ஏன்னா என்னோடய ஃபோக்கஸ் வந்து இந்த குரூப் மேலே வந்துடும். ஏன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் டைம் எங்கே தெரியாது, எங்கே இருந்தால் மேலே போகுமா கீழே போகுமா எதுவும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் கொடுத்துட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சேம் நம்ம எப்படி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணணும், அதையும் வந்து இந்த குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மூமெண்டம் எங்கே இதுவெல்லாம் ஆகும். இங்கே ரவுண்ட் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏன் ரவுண்ட் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்? பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ நம்ம வந்து பை சைடு போகலாம். சிம்பிள் தான். அதில் வந்து ரொம்பவும் என்னது சீக்ரெட் இது யாருக்கும் சொல்லாமல் வந்து நான் பேடு குரூப்பில் மட்டும் தான் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. இது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட சொல்லுவேன். ஆனால் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வேறு அந்த 1.5 மாதம் கிளாஸ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். ஓகேங்களா? இந்த விஷயம் புரியும். ஆனால் டைரெக்டாக வந்து அதாவது ஒரு சில வந்து சார் வந்து ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்வாங்க. அதாவது எப்படின்னா, சார் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சப்போர்ட் இண்டேஷன்ஸ் தெரியும், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்தா போதும், அதை பார்த்து நாங்கள் ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்வாங்க. சரி, அவங்களுக்காக லாஸ்ட் மந்த் ஒரு ஆப்ஷன் கூட வச்சுருந்தேன். இன்னமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் என்னுடைய லிங்க்கில் 5 லிங்க் கொடுத்துருக்கீங்களா, அந்த 5 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபார்மாலிட்டிக்கு ஓப்பன் பண்ண ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவனிச்சிக்கங்க. ரெகுலராக அதிலேயே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குந்தா நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது சார், நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம்? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அவைலபிள் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒன்று வெபினார் அட்டன் பண்ணி தான் ஆகணும், இல்லை அப்படின்னா சான்ஸ் இல்லை. நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வரலாம். எஜுகேஷனும் மேலும் டெவலப் பண்ணிட்டு வரலாம். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இந்த விஷயம் சொல்கிறதுக்காக மெயின் வீடியோ போட்டுன்னு எடுத்துக்கலாங்க. நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பிளைண்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது
ஜஸ்ட் அதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துலாம் ட்ரேட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து புரிஞ்சிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறது கிளாஸ் எடுத்துக்கினா பெட்டராக இருக்கும்னு சொன்னேன். இல்லை சார் எங்களால் முடியாத, கிளாஸ் எடுத்துக்கிறதுக்கு வசதி இல்லை, ஏதோ சொல்ல ரீசன் இல்லை, ஓகே பரவாயில்ல, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ரெகுலராக யூடியூப் சேனல் பார்த்துட்டு வாங்க, என்னோடய சேனலை பார்த்துட்டு வாங்க, ஃப்ரீ சேனல் நிறைய விஷயம் கொடுக்குறேன், அதில் அப்சர்வேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி, இது ஒன்றும் ஃபோர்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கற்றுக்குங்கன்னு சொல்கிறது ஃபோர்ஸ் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும், கெயின் பண்ணுறோன்ற ஆர்வம் இருந்தால் மட்டுமே ஜாயின் பண்ணிங்க. அதுவும் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன 45 days கம்ப்ளீட்டாக கிளாஸ் இருக்கும். அதை ரெகுலராக அட்டன் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணால் உங்கள் வேலையை விட்டுட்டு அட்டன் பண்ணுங்கன்னு சொல்ல வரல நான். ஓகேங்களா? நீங்கள் எங்கன்னா போங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, எங்கன்னா போங்க பரவாயில்ல. ஏன்னா ரெக்கார்டட் கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த இஷ்யூ இருக்காது. ஓகேங்களா? சார் ரெக்கார்டட் கண்டென்ட் மட்டும்தான் நான் இப்போது லைவில் எதுவும் சொல்லித்தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம். ரெக்கார்டட் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு லைவ் மார்க்கெட், இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பாப்பப்பில் வந்துச்சு பார்த்துவீங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கு கொடுப்பேன். எப்போது? அந்த 8 கண்டென்ட் அமிச்சதுக்கப்புறமா. ஸோ லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்டில் ஒன்று ஒன்றா கேட்டு கிளியர் பண்ண 1.5 மாதம்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த 1.5 மாதத்தோடு முடிஞ்சது கிடையாது, லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டடியை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து கற்றுக்கிறவங்களுக்கு எப்பவுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன். ஓகேங்களா? ஷார்ட்கட் ரூட் தேடவங்க வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். காப்பி ட்ரேட், அதாவது யாராச்சும் ஒரு டிப்ஸ் கொடுத்தா, கால்ஸ் கொடுத்தா அவங்க பின்னாடியே போய்ட்டு பிளைண்டாக கண்ணை மூடிட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வந்து பயம் வரும். அதாவது பதட்டம் வரும். நம்மளால் இன்னும் இந்த ட்ரேடு டார்கெட் போகுமா போவாதா, டவுட்டாக இருக்குதே தெரியலையே அப்படின்லாம் வரும். அந்த டவுட்டாக இருக்குதே தெரியலையே அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ட்ரேடிங் கடைசி வரலும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோடைய வியூ இப்படி இருந்ததுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன். அதே மாதிரி இந்த பிரைம் டெலிகிராம் சேனல் ஷார்ட்கட்டில் ஒருத்தர் காப்பி ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் வியூ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் புதுசு இன்னுமே சுத்தமாக தெரியாது எனக்கு எதுவுமே அப்படின்றவங்க நீங்கள் பிரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி காப்பி ட்ரேட் கூட உங்களால் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகேங்களா? காப்பி ட்ரேட்னா நான் பார்த்து பண்ணுறேன் அப்படியே நான் எவ்வளோ தூரம் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும்? இப்போ நான் டைரெக்ஷன் போட்டுட்டோம்னா லெவல் கொடுத்துட்டேன், அந்த லெவல் வரல உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுங்களா? அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க, சரிட்டு ஓகே. நான் 42,400 42,700 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுமா? நீங்கள் இங்கேயே வெளியே வந்துடுவீங்க. எப்போ அந்த ப்ரைஸ் கன்சால்டேஷன் ஆச்சு இல்லையா, இங்கேயே வெளியே வந்துடுவீங்க. இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியணும். சப்போஸ் ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா கூட இந்த இடத்துல எஸ்எல் கட் பண்ணிவிட்டு வெளியே வரணும் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் வந்து தெரியணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்கேயாச்சும் கற்றுக்குங்க, நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி கூட நீங்கள் பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குதோ அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கூட பாப்பா முடிச்சு பாருங்கள், 7 மணிக்கு குஜராத் வெப் அப்படின்னு இவரும் 145 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன் சார். ஓகே 1.5. ஓகே, இது மாதிரி வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்ருப்பேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.